Hi children, welcome to Math Rhythm. இப்போ நம்ம கிளாஸ் 8 CBSE Maxல Direct and Inverse Proportionsல Exercise 11.2 இதில் question numbers 8ல இருந்து 11 வரைக்கும் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ 8th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A factory requires 42 machines to produce a given number of articles in 63 days. இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 63 டேஸில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 42 மெஷின்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஹவு மெனி மெஷின்ஸ் வுட் பி ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் த சேம் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இன் 54 டேஸ். அதே சேம் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நம்ம 54 டேஸில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நமக்கு எத்தனை மெஷின்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1000 டாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1000 டாய்ஸையும் நம்ம 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணணும்னா நம்ம 2 மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 டேஸில் நான் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த 1000 டாய்ஸையும். அப்போ நான் என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் மெஷின்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் மெஷின்ஸை இன்க்ரீஸ் பண்ணாதான் அதே சேம் நம்பர் ஆஃப் டாய்ஸ் வந்து நம்ம 2 டேஸில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் டிக்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இந்த சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட் த நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் பி எக்ஸ். எத்தனை மெஷின்ஸ் நமக்கு தேவைப்படுமோ அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் த நம்பர் ஆஃப் டேஸ் பி ஒய். நம்பர் ஆஃப் டேஸை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். If the number of days reduces, then there will be an increase in the number of machines. So number of days வந்து reduce ஆகும்போது நம்ம number of machines increase பண்ணாதான் அந்த given number of articles நம்மளால ரெடி பண்ண முடியும். So they are inversely proportional to each other. Okay. இப்போ நம்ம tabular column போட்டுக்கலாம். Number of machines xன்னு எடுத்திருக்கோம். Number of days yன்னு எடுத்திருக்கோம். 42 machines இருந்தா 63 daysல அந்த given number of articles கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 54 daysல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x1 y1 எடுத்துக்கலாம். செகண்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x2 y2 எடுத்துக்கலாம். ஸோ x1 y1 செகண்ட் காலமில் உள்ள வேல்யூஸ் வந்து x2 y2. இப்போ நம்ம x2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் xy கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ x1 y1 இஸ் ஈக்குவல் டு x2 y2 எழுதலாமா? x1 y1 இஸ் ஈக்குவல் டு x2 y2. ஏன் நம்ம இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் xy கான்ஸ்டன்ட்டாக எடுத்துருக்கோன்றத இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x1? 42 into y1 is 63. this is equal to x2 வந்து நம்ம find out பண்ணணும். y2 ஓட வேல்யூ வந்து 54. okay, this can be written as 54 x2 which is equal to 42 into 63. so இப்போ இதில் இருந்து நம்ம x2 ஓட வேல்யூ find out பண்ணலாம். x2 is equal to 42 into 63 divided by 54. இப்போ இதை simplify பண்ணலாம். So this is equal to 49. அந்த given number of articles 54 daysல complete பண்ணணும்னா நமக்கு 49 machines வேணும். ஓகேவா? Hence 49 machines would be required to produce the same number of articles in 54 days. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். 9th one. A car takes 2 hours to reach a destination by traveling at the speed of 60 km per hour. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம். அந்த இடத்த நம்ம 1 ஹவருக்கு 60 km ஸ்பீடில் போனால் 2 ஹவர்ஸில் ரீச் பண்ணிடலாம். How long will it take when the car travels at the speed of 80 km per hour? அதே இடத்துக்கு நம்ம போய் சேர்றதுக்கு நம்ம 80 km ஸ்பீடில் போனோம்னா எவ்வளோ நேரத்தில் போய் சேருவோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம்னா டைம் வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லையா? இப்போ 60 km ஸ்பீடில் போகும்போது 2 ஹவர்ஸில் ரீச் பண்ணுறோன்னா நம்ம இப்போ ஸ்பீடை 80 km இன்க்ரீஸ் பண்ணோம்னா டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறதுக்குள்ள டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். கரெக்டா? ஸோ தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ இந்த சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட் த ஸ்பீட் ஆஃப் அ கார். ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. பி எக்ஸ். ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் த காரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் த டைம் டேக்கன் இன் ஹவர்ஸ் பி ஒய். எவ்வளோ டைம் ஆகுதோ அதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். If the speed of the car increases, then the time taken to reach the destination reduces. இப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஸ்பீட் லெஸ்ஸாக இருந்ததுன்னா நமக்கு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்குள்ள டைம் அதிகமாகும். நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறதுக்குள்ள டைம் டியூரேஷன் கம்மியாகும் இல்லையா? ஸோ தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். இப்போ நம்ம இதுக்கு ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கலாம். ஸ்பீட் ஆஃப் த கார் இன் கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். டைம் டேக்கன் இன் ஹவர்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ 1 ஹவருக்கு 60 km ஸ்பீடில் போனால் நம்ம 2 ஹவர்ஸில் டெஸ்டினேஷன் ரீச் ஆக முடியும். ஓகேவா? அதுவே 1 ஹவருக்கு நம்ம 80 km ஸ்பீடில் போனால் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x1 y1 எடுத்துக்கலாம். செகண்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x2 y2 எடுத்துக்கலாம். இப்போ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் xy கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ வி கேன் ரைட் x1 y1 இஸ் ஈக்குவல் டு x2 y2. ஓகே, இப்போ x1 ஓட வேல்யூ 60.
கரெக்டா? y1 is 2. x2 ஓட value 80. We have to find out y2. So we can write 80 y2 is equal to 60 into 2. So what is the value of y2? y2 is equal to 60 into 2 divided by 80. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 3/2 வருது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். அப்போ 1/2 வருமா? 2 1s are 2, remaining 1. ஸோ கோஷன்ட் ரிமைண்டர் டிவைடட் பை 2. ஓகேவா? டிவைசர். ஸோ 80 km ஸ்பீடில் போனோம்னா நம்ம 1.5 hours டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் y2? 1.5 hours. When the car travels at the speed of 80 km/h, it will take 1.5 hours to reach the destination. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? 10th சம் என்னன்னு பார்க்கலாம். 2 persons could fit new windows in a house in 3 days. ஸோ 2 பேர் வேலை பண்ணுறாங்க, விண்டோஸ் ஃபிட் பண்ணுறாங்க. அப்போ 3 daysல அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் ஃபெல் இல் பிஃபோர் த ஒர்க் ஸ்டார்டட். ஸோ இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து சிக் ஆயிடுறாரு. ஓகே, அப்போ ஹவு லாங் வுட் த ஜாப் டேக் நவ்? அப்போ ஒருத்தர் மட்டும் வேலை பண்ணால் இந்த ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டேஸ் இன்னும் அதிகமாகும். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பர்சன்ஸ் வுட் பி நீடட் டு ஃபிட் த விண்டோஸ் இன் 1 day? 1 dayல அந்த வேலையை முடிக்கணும்னா 3 daysக்கு பதிலாக 1 dayல அந்த வேலையை முடிக்கணும்னா நமக்கு எத்தனை பர்சன்ஸ் தேவைப்படுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பி எக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் த நம்பர் ஆஃப் டேஸ் டு கம்ப்ளீட் த ஜாப் பி ஒய். ஸோ எத்தனை டேஸில் அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இஃப் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரெடியூசஸ் தென் த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஜாப் இன்க்ரீசஸ். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் ரெடியூஸ் ஆகும்போது அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எக்ஸு, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒய். 2 persons ஒர்க் பண்ணால் 3 daysல கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ ஒரு பர்சன் சிக் ஆகிட்டாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும்தான் அந்த ஜாபை பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் மட்டும் பண்ணால் அந்த ஜாபை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x1 y1ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் xy கான்ஸ்டன்ட். ஸோ we can write x1 y1 is equal to x2 y2. x1 y1 என்ன வேல்யூ வருதோ அதே தான் x2 y2 வரும். ஓகே, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x1? 2 into y1 வந்து 3. this is equal to x2 வந்து 1. we have to find out y2. ஓகே, அப்போ 1 into y2னா y2ன்னு எழுதலாமா? y2 is equal to 2 into 3 which is equal to 6. ஸோ ஒரே ஒரு பர்சன் வேலை பண்ணால் அந்த ஒர்க்கை நம்ம 6 daysல கம்ப்ளீட் பண்ணலாம். இட் வுட் டேக் 6 days டு கம்ப்ளீட் த ஜாப் பை 1 person. ஒரு பர்சன் வேலை பண்ணும்போது அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு 6 days டைம் எடுக்கும். ஓகேவா? இதில் செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்க்கலாம். how many persons would be needed to fit the windows in 1 day? ஸோ 1 dayல ஃபிட் பண்ணுவோம் விண்டோஸை. அப்போ நமக்கு எத்தனை பர்சன் தேவைப்படுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், நம்பர் ஆஃப் டேஸை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். 2 persons இருந்தால் they can complete a job in 3 days. ஓகேவா? இதுவே நம்ம 1 dayல அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பேர் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x1 y1ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் xy கான்ஸ்டன்ட்ன்றதுனால we can write x1 y1 is equal to x2 y2. So what is the value of x1? 2. y1 is 3. We have to find out x2 and then value of y2 is 1. அப்போ 1 into x2 na x2, correcta? So x2 is equal to 2 into 3 which is equal to 6. அப்போ 6 persons இருந்தால் தான் நம்ம அந்த ஜாபை 1 dayல கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, 6 persons would be needed to complete the job in 1 day. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? 11th sum. A school has 8 periods a day, each of 45 minutes duration. ஸோ ஒரு ஸ்கூலில் வந்து டோட்டலாக ஒரு நாளைக்கு 8 periods இருக்கு. ஒரு பீரியடோட டியூரேஷனும் 45 minutes. ஓகேவா? How long would each period be if the school has 9 periods a day, assuming the number of school hours to be the same? அதாவது ஸ்கூல் ஹவர்ஸ் வந்து ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க. ஸ்கூல் ஹவர்ஸில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. 8:30லேருந்து 3:30 வரைக்கும் ஸ்கூல்னா அந்த டைம் ஃபிக்ஸடாக தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் என்ன பண்ணுறாங்க? பீரியட்ஸ் மட்டும்
பீரியடையும் 9 பீரியட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த டியூரேஷனை கம்மி பண்ணாதான் அதே ஸ்கூல் டைமை மெயின்டைன் பண்ண முடியும் இல்லையா. ஒரு பீரியடோட டியூரேஷனை கம்மி பண்ணணும். ஸோ நம்ம ஒரு பீரியடுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் வச்சா அதே சேம் டைம் ஆஃப் ஸ்கூல் ஹவர்ஸில் நம்மளால் 9 பீரியட்ஸாக இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். லெட் த நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் பர் டே பி எக்ஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பீரியட்ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் த டியூரேஷன் ஆஃப் ஈச் பீரியட் பி ஒய். ஸோ டியூரேஷன் ஆஃப் த பீரியடை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். If the number of periods increases, then the duration of each period reduces. So நம்ம சேம் ஸ்கூல் டைம்ல நம்ம நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பீரியடோட டியூரேஷனை ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. அப்பதான் நம்ம சேம் ஸ்கூல் டைமிங் மெயின்டைன் பண்ண முடியும். So they are inversely proportional to each other. இப்போ நம்ம ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் பர் டே வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். டியூரேஷன் ஆஃப் ஈச் பீரியட் இன் மினிட்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஒரு டேக்கு 8 பீரியட்ஸ் இருந்தால் ஈச் பீரியடோட டியூரேஷன் வந்து 45 மினிட்ஸ். இதுவே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்பர் ஆஃப் பீரியட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு பீரியடுக்கும் எவ்வளோ டியூரேஷன் இருந்தால் நம்மளால் 9 பீரியட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x1 y1ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் xy கான்ஸ்டன்ட்டா, ஸோ we can write x1 y1 is equal to x2 y2. ஸோ இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x1 8 into y1 ஓட வேல்யூ 45. This is equal to x2 வந்து 9. We have to find out y2. So we can write 9 y2 is equal to 8 into 45. சரியா. So what is the value of y2? y2 is equal to 8 into 45 divided by 9. So இதை simplify பண்ணலாம். So this is equal to 40. அப்போ each பீரியடுக்கு டியூரேஷன் வந்து 40 மினிட்ஸாக இருந்தால் தான் நம்மளால் 9 பீரியட்ஸாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். டியூரேஷன் ஆஃப் each period would be 40 minutes if the school has 9 periods a day. ஓகே. ஸோ புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ன்ட்டு. ஸோ டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸில் நம்ம எல்லா சம்மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ வாட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், வாட் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் ஏன் எக்ஸ் பை ஒய் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் ஏன் எக்ஸ் ஒய் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோன்றதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா எப்போவுமே மறக்காது. ஓகேவா. தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.